இப்போ நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கு? டிவிக்கு. ஏன் டிவிக்கு? விஜய் ஃபேன் அப்படின்னு கிடையாது. நான் விஜய் ஃபேன் கூட இல்ல. பட் ஆனா வந்து பார்த்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து விஜய் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல இருந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அது வந்து நம்ம டிவில பாக்குறோம். நிறைய பேருக்கு அவர் சின்ன வயசுல இருந்து பண்றாருன்றது தெரியாது. அதுக்குன்னு வந்து மத்த ஓட் பார்ட்டியில இருக்கவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணல அப்படி கிடையாது. பட் இவங்க நான் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய பண்ணிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ஆக்டரா இருக்கும் போதே இதுல பண்ணிருக்காருன்னா அவர் வந்து எலெக்ஷனா ஒரு சிஎம்மா ஆகும்போது அவர் நிறைய பண்ணுவார். ஸோ கண்டிப்பா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இத்தனை ஸ்டாலினும் இருந்தாங்க, ஜெயலலிதா அவங்களும் இருந்தாங்க, எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. ஸோ இப்போ நியூவா இப்போ வந்து நம்மளுக்கு விஜய் சிஎம்மா வந்தாருன்னா அவரோட ஆட்சி எப்படி இருக்கும்ட்டு அது வந்து நம்மளுக்கு பார்க்கணுன்றதுக்காக இல்லை, அவர் நல்லா பண்ணுவார் ஒரு நம்பிக்கை. அதனால அவருக்காக நான் சரி, இப்போ நாளான்னைக்கு அவர் சிஎம் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு சைன் பண்ணோம் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு சைன்? ஸோ ஆக்சுவலாக நிறைய சொல்லுவாங்க நிறைய பேர். பட் நான் வந்து ஒரு பெட் லவர். ஸோ எனக்கு வந்து என்னன்னா இந்த பெட்ஸை வந்து ரொம்ப அடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, அதுக்கெல்லாம் வந்து சரியான ஆக்ஷன் எடுக்கல யாருமே. ஸோ அதுக்கு வந்து சரியான ஆக்ஷன் எடுக்கணும், அவங்களுக்கு வந்து கரெக்டான பனிஷ்மெண்ட் வேணும். அது எனக்கு ஆசை. கண்டிப்பா அது பண்ணணும். இது சைன் பண்ணிட்டா போதும். இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் நிறைய பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் பண்ணணும். எல்லாரும் டிவி கேட்க ஓட்டு போட்டுருங்க.